ஹாய் ஆல், நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சுவையஸ் ரெசிபீஸ் தான். வாங்க இன்றைக்கி பார்க்கலாம் பாஸ்தா ரெசிபீஸ் எப்படி செய்யலான்ட்டு. ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, நல்லா மெலிசாக வெட்டி எடுத்துக்கோங்க. 2 பழமாக தக்காளி எடுத்துக்கோங்க, அதையும் நல்லா மெலிசாக வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க, ஒரு 5 to 6 minutes ப்ரௌன் ஆகுற வரைக்கும். அதுக்கப்புறம் கேப்சிகம் ஒன்று எடுத்துருக்கேன்னா அதையும் நல்லா மெலிசாக வெட்டி எடுத்துக்கோங்க. ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போடலாம், இல்லைனாலும் எதுவும் வேறு வெஜ்ஜஸ் உங்களுக்கு ஆட் பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகுது. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் நான் தண்ணி ஊற்றிருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஊற்றிக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும். ஒரு 5 to 6 minutes ஆகும் எண்ணெய் பிரிஞ்சு வர. அதுக்கப்புறம் நம்ம வந்து பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் பாஸ்தா தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பாஸ்தா வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் மசாலா கூட மிக்ஸ் பண்ண போகிற பாஸ்தாவை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப், மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.